தர்காவும் இந்த வழக்கில் எதிர் விண்ணப்பம் இருக்கு, மறந்துடாதீங்க. இருக்கு ரெஸ்பாண்டன்ட் அவங்க முறைப்படி தங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அதுதான் இல்ல அது ரெஸ்பாண்டன்ட் 8 and 9 அவங்கள சுயோமோட்டோவா கோர்ட்டே சேர்க்குது. அதுதான் நீங்க தயவு செஞ்சு ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கல்தூண் இருக்கிற இடம், அந்த சர்வே பில்லர் இருக்கிற இடம், அது தர்காவுக்கு உட்பட்டது அல்ல, அது விலகி தான் இருக்கு. ஆனால் அது போவதற்கான வழி முழுக்கவுமே தர்காவுக்கு சொந்தமான நிலம். எதிர்காலத்திலும் பிரச்சனை வரலாம். என்ன இங்க முக்கியம்னா, ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கவலை இல்லை, நாம் செயல்படுத்தி ஆகணும் என்பதோ, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு போலீஸை பயன்படுத்தி ஆகணுங்கிறதோட, இதை விட முக்கியமான கன்சிடரேஷன் பப்ளிக் ஆர்டர். இது கான்ஸ்டிடியூஷனே ரொம்ப தெளிவாக இருக்கு. எல்லாமே சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் தான். சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் சரி எதிர்காலத்திலையும் சரி, ஒரு வகுப்பு மோதல் வந்துடக்கூடாது, குழப்பம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இதை தடுத்து நிறுத்தணும். எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் வராட்டியும் இந்த விதத்தில் தமிழக அரசினுடைய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. அந்த அதிகாரிகள் அதை உறுதியாக செயல்படுத்தினாங்க. அடுத்தது, இந்த விவாதத்தை நம்ம தீர்ப்பை சுற்றி நம்ம மீண்டும் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு தீபத்தூண் என்று ஒன்று பெயர் சொல்லி இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு தீபத்தூண் இருக்கு. இந்த 2014 எல்லாரும் சொன்னாங்க. 2017 அது அந்த தீர்ப்பு, 2 நீதிபதிகள் தீர்ப்பு, பவானி சுப்பராயன், கல்யாண சுந்தரம் தீர்ப்பு. அப்ப என்ன வாதம் வச்சாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன சொன்னாங்கன்னா, மோட்ச தீபம்னு ஒன்று இருக்கு, கார்த்திகை தீபம் இன்னொன்று. இந்த மோட்ச தீபத்துக்கு அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்று ஆகம விதியில் இருக்கிறது என்று அந்த மனுதாரர்கள் அந்த வழக்கில் கேட்டாங்க. 2017 வழக்கில் நீதிபதிகள் சொன்னாங்க, நீதிமன்றம் சொன்னிச்சு என்பதை இந்த மனுதாரர்கள் நிரூபிக்கவில்லை. தற்போது கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இடத்தில் தான், அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில், பல 10 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு அது நடைபெற்று வருகிறது. அந்த அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் ஏன் சீர்குலைக்க வேண்டும்? யாரோட கேள்வி இது? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட கேள்வி. இந்த 2 நீதிபதிகள் தீர்ப்புக்கு மாறாக ஒற்றை நீதிபதி, அது சட்ட கோட்பாடுகளுக்கு முரணானது, வேறொரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதை மேல்முறையீடு பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த 2 நீதிபதிகள் இப்ப எங்க வர்றாங்கன்னா, இந்த ஒரு நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக தான் இந்த 2 நீதிபதிகள் வர்றாங்க. ஆனா ஒரிஜினல் ஆர்டர் என்பது இதுதான். அவர் என்ன சொல்றாரு? தீபத்தூண் இதுதான் என்று ஏதாவது மெய்ப்பிக்கிறாரானா அதை மட்டும் சொல்றான். தீர்ப்பு அப்படியே படிச்சு காட்டுறேன். தீபத்தூண் எதுன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இதான் டைரக்ஷன், கோர்ட்டினுடைய டிசிஷன். The court allowed the petition and directed the temple management தேவஸ்தானம் to light the கார்த்திகை தீபம் at தீபத்தூண் also apart from the usual places. வழக்கமா நீங்க ஏத்தறலாம் ஏத்துங்க, கூடுதலா இதுல ஏற்றுங்க என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, the கார்த்திகை தீபம் shall be lit from this year onwards at தீபத்தூண் also. இது இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு. அடுத்தது என்னன்னா, இதுக்கு சிஐஎஸ்எஃப் அவங்க அனுப்பலான்னு சொல்றது எப்படின்னா, இவங்க தெருவில் ஒரு சண்டை நடக்குது, நீதிபதி குடியிருக்கிற தெருவில். அவர் வீட்டில் ஒரு திருட்டு போகுது, ஏதோ ஒன்று போகுது. இவர் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமே தவிர, டைரக்ஷன் ஐஜிக்கு டிஜிபிக்கு கொடுக்க முடியுமே தவிர, தன் நீதிமன்ற பாதுகாப்புக்கு இருக்கிற சிஐஎஸ்எஃப்ஐ நீ அனுப்பி அந்த திருட்டை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி அது. ஆக முற்றிலும் இது சட்டவிரோதமான நடவடிக்கை. ஏன்னா இவங்க, நீங்க கேட்டாங்க இதுல என்ன அரசியல்னு, போன முறை இறைச்சி உண்பது பற்றிய போராட்டம் நடக்கும்போது பாஜகவினுடைய பெருந்திரள் கூட்டத்தில் எச் ராஜா ரொம்ப பொறுப்போட சொன்னார், எல்லோரும் அயோத்தி ஆக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமாம், திருப்பரங்குன்றம் தான் அடுத்த அயோத்தி. ராஜா பேசினார், தெளிவா நிரூபிக்க முடியும். இந்த அரசியலை முறியடிக்கணும், நீதிமன்ற உதவியோடு இந்த அரசியலை கொண்டு வர்றாங்க. அதை சரியாக தமிழக அரசு முறியடிச்சிருக்கு. நல்லது. நன்றி. நிறைவா மதிவான என்ன ஒரே முடிச்சிருங்க. ராஜா என்ன சொன்னது, இந்து மக்கள் உரிமையை பெறுவதற்கு போராடி பெறுவோம், போராடி ராமஜென்ம பூமி கிடைச்ச மாதிரி போராடி நமது உரிமையை நிலைநாட்டுவோம்னு சொன்னாரே தவிர அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்க போராடினது என்னன்னு மட்டும் நான் சொல்றேன். இதே நாள், இன்னைக்கு தேதி 5, சரி, உச்சநீதிமன்றத்தில் கல்யாண் சிங்னு ஊபி பாஜக முதல்வர் சத்தியப்பிரமாணம் எழுதி கொடுக்கிறார். பாபர் மசூதிக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் எங்கள் அரசு பாதுகாக்கணும்னு உறுதி கொடுக்கிறார். அடுத்த நாள் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி அத்தனை பேர் கண் முன்னால 6 மணி நேரம் அங்குலமாக உடைச்சாங்க இந்த மசூதியை.
இந்திய வரலாற்றில் அடியா, மிகப்பெரிய அதான் பயங்கரவாத பேசுங்க, செயல். எல்லாரையும் சொல்லுங்க. கல்யாண் சிங் என்ன பண்ணாங்க தெரியுமா? உச்ச நீதிமன்றம் இல்ல, யாரு ஒரு நாள் வேணாலும் பூரா இல்ல. நீதிமன்றத்தில் உட்கார வச்சாங்க. இதான் பாஜக நீதிமன்றத்தை மதிக்கிற லட்சணம். இல்லைன்னா அந்த கொடிய செயல் நடந்திருக்காது. நன்றி.